ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை பொடியெலாம் போட்டு கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கோவக்காய் எடுத்துருக்கோம். நீளமாக கட் பண்ணியிருக்கோம். ரவுண்டாக கட் பண்ணனால ரவுண்டாக பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு சின்ன கப்பில் கடலைப்பருப்பு லைட்டாக ஆயில் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணுறோம். அது வறுக்கும் போதே இன்னொரு அதே அளவுக்கு வேர்க்கடலை போட்டு அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோம். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றவங்க இதோட 6லேருந்து 8 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதோடவே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் ரோஸ்ட் பண்ணுறதுமே இரும்பு கடாயில் தாங்க பண்ணுறேன். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரம் அணைச்சிடுவேன் அடுப்பை. அந்த கடாயோட சூட்டுக்கு அது இன்னும் நல்லா ரோஸ்ட்டாக ரெட்டாக வந்துடும், ப்ரௌனாக வந்துடும். நல்ல வேண்டிய அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அது இரும்பு கடாயின்றதால நான் கொஞ்சம் முன்ன ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ட்ரை பவுடராக தான் அரைக்க போகிறோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ட்ரை பவுடராக அரைக்க போகிறோம். அதே போல் குருணையாக தான் அரைக்கணும். ரொம்ப சாஃப்டாக நைஸாக அரைச்சிடக்கூடாது. இதை குருணையாக தான் இருக்கணும். வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் குருணையாக தான் இருக்கணும். அதுதான் பொரியலில் போடும்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம 2 வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு, நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேங்க. எப்பயுமே வெண்டைக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல் அது மாதிரி பண்ணும்போது நல்ல ரோஸ்ட் வேணும்னா இரும்பு கடாய் ரொம்ப நல்லா வருது. நமக்கு பொரியல் கொஞ்சம் நல்ல ரோஸ்ட்டாக வரணுன்றதுக்காக எண்ணெய் கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கோம். ஸோ இது யாராவது டயட் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ போடுற எண்ணெய்க்கு அப்புறம் அடுத்த எப்பயுமே ஆட் பண்ணவே மாட்டோம் கடைசி வரைக்கும். ஸோ இந்த எண்ணெயிலே எல்லா பொரியலுமே கரெக்டாக ரோஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை போட்டிருக்கோம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க கோவக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்திருக்க கோவக்காய், அதனால் அதை ஆட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் கோவக்காவே வதங்கியிருக்கு, ஃப்ரெஷ்னஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் வேக வைக்க வேண்டியிருக்கும். சில பேர் அதை குக்கரில் வேக வச்சு கூட போடுவாங்க. பட் டைரெக்டாக ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் பாருங்கள், கோவக்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ எதுவும் உப்பெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக குக் ஆகட்டும். லைட்டாக அப்பப்போ கலரி விட்டுக்கலாம். நல்லா பாதிக்கு மேலே குக்கான பிறகு தான் இதில் உப்பெல்லாம் போடணும். அதனால் இப்போ எதுவும் போட வேண்டாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா குக்காக இருக்குது. ஒன்றுமே நல்லா குக்காக இருக்குது. திறந்து பார்த்து கலரிட்டு மூடி வச்சு தான் அதை குக் பண்ணணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உப்பு போடுறோம். உப்பு ஒரு 70% வெந்த போது போட்டால் இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆரம்பத்துலேயே போட்டால் தண்ணி விட்டு சொதன்னு போய்டும் அந்த பொரியலே. அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணி வதங்க தான் உப்பு ஆட் பண்ணணும் நம்ம. இப்போ உப்பு போட்டாச்சு, ஓரளவு நல்லா வேகம் வந்திருக்கு. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கான மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுவோம். இப்போ தான் பாருங்கள், மஞ்சத்தூளம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சிம்லேயே இருக்கட்டும், அடுப்பு நல்லா சிம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ நல்லா கலரி விட்டு, கீழே அடி பிடிக்காமல் கலரி விட்டுட்டு மூடி வைக்கலாம். இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், அது இரும்பு கடாய் எவ்வளோ கெட்டியாக இருக்கிறதுனால கீழே துளி கூட அடி பிடிக்கவே இல்லை. கடைசியாக நம்ம பெருங்காயம் போட்டுடலாம். அவ்வளோதான், பொரியல் நல்லா ரெடியாச்சு. கோவக்காய் பொரியல் நல்ல வேர்க்கடலை பொடியெல்லாம் போட்டு நல்ல ஸ்பைஸியாகவும் நல்ல ரோஸ்டடாகவும் நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.